வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். கார்த்திகா, அடுப்பு இல்லாம எண்ணெய் இல்லாம சமைக்கிற உணவை நீங்க ருசி பார்த்திருக்கீங்களா? நான் ருசி பார்த்ததில்ல. ஆனா அப்படி ஒரு உணவை தயாரிக்கக்கூடிய உணவகம் பத்தி இந்த செய்தி தொகுப்புல பார்க்க போறோம். கோவையில் உள்ள ஒரு உணவகம் இன்னும் ஒரு படி மேலே போய் நாங்கள் அடுப்பே பயன்படுத்தாமல் உணவு சமைக்கிறோம் என கோதாவில் இறங்கியுள்ளனர். பச்சை காய்கறிகள் தானே என்று நீங்கள் நினைத்தால் அதுதான் இல்லை. உணவகத்தின் உரிமையாளரையே கேட்போமா? அடுப்பில்லா எண்ணெயில சமையல் அப்படிங்கறத இதோட கான்செப்ட். ஆனா இது நீண்ட நாளா இருந்துட்டு வர்றதா. நாங்க படையல்ல ஒரு புது இனோவேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுல மக்களுடைய வரவேற்பு ரொம்ப அமோகமா இருக்கு. எல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க. என்னன்னா இயற்கை உணவுனாவே பச்சையா இருக்கும், சாப்பிட முடியாது, வெரைட்டி இருக்காது, டேஸ்ட் இருக்காது, வயிற்றுக்கு வலி இதெல்லாம் இருந்துச்சு. இது எல்லா அனுமானங்களையும் நாங்க மாத்தி இருக்கோம். ஸோ அவங்க எப்படி சமைக்கிறப்ப என்ன சமைச்சு எதெல்லாம் சாப்பிட்றாங்களோ அத்தனை ரெசிபி சமைக்காம கொடுக்குறோம். இங்கும் மணி அடித்தால்தான் சோறு. நோ ஆயில் நோ பாயில் முறையில் அடுப்பே இல்லாமல் சாம்பார், காரக்குழம்பு, ரசம், தயிர், அவியல், பொரியல், வடை, பாயாசம் என ஒரு விருந்தே இந்த உணவகத்தில் கொடுக்கப்படுகிறது. இங்கு வரும் வாடிக்கையாளர்கள் இயற்கையாக உண்ணக்கூடிய உணவு மனதுக்கு திருப்தி அளிப்பதாக கூறுகின்றனர். ஆக்சுவலாக இது நான் யூடியூப் பார்த்து தான் தெரிஞ்சுட்டேனுங்க. அப்புறம் இங்கே கேட்டுட்டு இது வழி மேப் பொறுத்த வந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அப்புறம் ரொம்ப அதாவது குக் பண்ணாததுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எங்களுக்கு தெரியல. நல்லா இருந்தது, எல்லாமே டேஸ்டாக இருந்தது. வெல்கம் ட்ரிங்க் ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியில் இந்த பாயசமும் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்டாக இருந்தது. புளிக்குழம்பு என் மக 2 தடவை வாங்கிட்டா விரும்பி. நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா டேஸ்டாக இருந்தது. ஒருவர் உண்ணும் உணவு சரியாக இருந்தால் அவருக்கு மருந்தே தேவையில்லை என்கிறார் திருவள்ளுவர். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ரசாயன பொருட்கள் கலந்த மற்றும் வறுத்த, பொரித்த உணவுகளை அதிக அளவில் உண்பதால் உடல் உபாதைகளை நாம் இருகரம் நீட்டி வரவேற்கிறோம். இதற்கான நிரந்தர தீர்வு தொலைந்து போன பழமையை மீண்டும் நம் பழக்கத்தோடு இணைப்பதே. அந்த பழமையை பறைசாற்றும் இந்த உணவகத்திற்கு ஒரு முறை சென்றுவிட்டு வருவோமா? புதிய தலைமுறை செய்திகளுக்காக செய்தியாளர் சுதேஷ். வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.